தமிழார்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று போலி சாமியார்களை பற்றி வள்ளுவர் என்ன கருத்தை கொண்டிருந்தார், அதை எப்படியெல்லாம் வெறுத்து அவருடைய கருத்தை தெரிவிக்கின்றார் என்பதை காணப்போகின்றோம். அந்த காலத்திலும் இந்த போலி சாமியார்கள் என்றால் சாமியார்கள் என்றால் சாமிக்கு கடவுளுக்கு சமமானவர்கள். அவர்கள் மற்ற மக்களிடமிருந்து மற்ற ஆசாமிகளில் இருந்து வேறுபட்டவர் என்பதை அவர் உணர்த்துவதற்காகத்தான் ஆசாமிகளிலிருந்து வேறுபட்ட சாமியார் என்று அவர்களை நாமெல்லாம் அழைக்கின்றோம். அவர் மற்ற மக்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள், மற்ற மக்கள் கடைபிடிக்கின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் இவற்றிலெல்லாம் வேறுபட்டு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட துவராடை என்று சொல்லப்படுகின்ற காவியுடை அணிந்திருப்பார்கள். மற்ற மக்களுடன் கலந்து பழகாமல் அவர்களிடம் தனித்து வேறுபட்டு மற்ற மக்களிடம் இருந்து அவைகளை விட உயர்ந்தவர்கள் என்று தம்மை காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதாக மற்றவர்களை நம்பச் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் போலி சாமியார்கள். இந்த போலி சாமியார்களை பார்த்து யார் அது வள்ளுவர் நகைக்கவில்லை, நாம் நகைக்கவில்லை. அதை பார்த்து ஐம்பூதங்களும் அகத்தே நகுமாம். தங்களோட சாமியாராச்ச வெளியில் சொல்லி சிரிக்க முடியாது, வெளியில் சொல்லி அவர்களை கிண்டல் கேலி எள்ளல் நகையாடல் எல்லாம் செய்ய முடியாது. அகத்தே நகும். வஞ்ச மனத்தான். அப்படியே மக்களை வஞ்சிக்கின்ற நல்லவர்கள் என்று சொல்லி நம்ப வைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற சாமியார்கள், போலி சாமியார்கள் வஞ்ச மனத்தவர்கள். அவர்கள் படிச்சொழுக்கம், தீய ஒழுக்கமானது அவர்களுடைய ஒழுக்கத்தை கண்டு பூதங்கள் அனைத்தும் அகத்தே நகும். இந்த பூதங்கள் என்று இங்கே சொல்லப்படுவது ஐம்பூதங்கள். நாம் சொல்கின்றோம் அல்லவா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, இதெல்லாம் மண். இப்படியாக இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் இவனை பார்த்து இந்த பஞ்சபூதங்களாலான உலகத்தில்தான் நாம் வாழ்கின்றோம். இந்த சாமியாரும் வாழ்கின்றார். இந்த போலி சாமியாரை கண்டு இந்த பஞ்சபூதங்களும் அகத்தே நகும். சாமியாராயிற்றே, ஆகவே அவற்றை வெளிப்படையாக நக முடியாது, உள்ளுக்குள்ளே நகைக்குமாம். இந்த பூதங்கள் என்பதற்கு ஐம்புலன்கள் என்றும் பொருள் சொல்வது உண்டு. ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனடக்கம் என்பதை மேற்கொண்டவர்களே இந்த தவ ஒழுக்க சாமியார்கள். ஆனால் எந்த புலனையும் கட்டுப்படுத்தாமல் மெய் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா பார்ப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, எந்த புலனடக்கமும் மேற்கொள்ளாமல் அந்த புலனடக்கம் என்பதை விட்டொழித்து நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆனால் மறைவாக வாழ்வார்கள். அதுதான், அந்த மறைவாக வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய உண்மையான வேடம், உண்மையான மனம், அவர்களுடைய உண்மையான ஒழுக்கம், அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கம் என்னென்ன என்பதை மற்றவர்களிடமிருந்து மறைத்து வாழ்வார்கள். மறைப்பதற்கு அவர்களுடைய தவ வேடம் உதவியாக இருக்கிறது. இப்படி வாழ்கின்றவரை, அப்படிப்பட்டவர்களை பார்த்து பூதங்கள் அனைத்தும் அகத்தே நகுமாம். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் தீய ஒழுக்கத்தை கண்டு பூதங்கள் அகத்தே நகும். அப்படி வலியின் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. நாம் பசுத்தோல் போர்த்த புலி, இதைத்தான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். மோசமானவன், ஆனால் பசுவை போல சாதுவானவனாக, அமைதியாக இருப்பவனாக, பொறுமையாக, சாதுவாக இருப்பவன் போல காட்டிக்கொள்வான். இதைத்தான் பசுத்தோல் போர்த்த புலி. உள்ள புலி மேலே அவன் தோற்றம் அளிப்பது மற்றவர்களுக்கு பசு. இப்படி இல்லாமல் வள்ளுவர் காட்டுவது வேறு வகையான ஒரு தோற்றம். மேலே புலி, ஆனால் புலித்தோல் போர்த்து கொண்டு இருக்கின்றது ஒரு விலங்கு. ஆனால் உள்ளே அது பசு.
பசுவானது மேலே புலித்தோலை போர்த்து கொண்டு எங்கே செல்கின்றது என்றால் நல்ல விளைந்திருக்கின்ற வயல், பசுமையான வயல் உள்ளே சென்று நெல்லையெல்லாம் நன்றாக மேய்ந்து அப்படியே மேய்ந்து தீர்த்து விடுகிறது பசு. தொலைவில் இருந்து இந்த வயலுக்கு உரியவன் பார்க்கின்றான். வயலில் அந்த புலித்தோல் போர்த்த பசு மேய்ந்து கொண்டிருப்பதை அவன் காண்கின்றான். அவன் காணும்போது வயலில் புலியின் அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருப்பது போலத்தான் அவன் கண்களுக்கு தெரியும். அப்படித்தான் தெரிகிறது. அவன் என்ன நினைக்கின்றான்? புலிதானே, புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா, நம்முடைய நெல்லை தின்னுமா, ஆகவே நாம் அதனுடைய புலியானது ஒரு அஞ்சத்தகுந்த விலகு, கொடியது, நாம் அதை விரட்டுவதற்கு தேவையில்லை. ஏனென்றால் அது நெல்லை புல்லையெல்லாம் தின்னாது. அதே சமயம் அதை விரட்டி துரத்துவதற்கு முற்பட்டால் நம்மேல் சீறி பாய்ந்து நம்மை தாக்கி கொன்றுவிடும். ஆகவே நாம் தொலைவில் இருப்பதே விவேகமானது என்று தன்னுடைய பார்த்தபோதும் தொலைவிலேயே இருந்து கொள்கின்றான். அந்த புலியானது நன்றாக அந்த பசுவானது புலியின் தோலை போர்த்து கொண்டு அது ஆசை தீர வேண்டு மட்டும் நன்றாக உண்டு கொழுத்து வெளியேறி விடுகிறது. இப்படிப்பட்ட புலித்தோல் போர்த்த பசுவைத்தான் வள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அது என்ன செய்கிறது என்றால், இந்த புலி அவனுடைய புலித்தோலை கண்டு மற்றவர்களெல்லாம் அஞ்சு அது அருகில் செல்ல ஒருத்தரும் செல்ல மாட்டார்கள். அதே மாதிரியே புலித்தோல் போர்த்த தவம் செய்து மக்களை அந்த தவ வேடம் சாமியார் போட்டு கம்மண்டலை வச்சுக்கிட்டு உத்ராட்ச மாலை அப்படியே ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே புலித்தோல் மேலே தவம் கொண்டிருக்கின்ற போலி சாமியார்களை கண்டு அவர்கள் அருகில் சென்று அவர்களை பற்றி எந்த ஒரு மதிப்பு குறைவான சொல்லையும் சொல்வதற்கு உலகத்தார் அஞ்சுவார்கள், தொலைவிலேயே நின்று கொண்டுவார்கள். அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற தவ வேடமானது மக்களை அருகில் நெருங்க ஒட்டாது. அதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் புலித்தோல் போர்த்த பசு என்று சொல்கின்றார். வலி நிலைமை இல்லாதன், வலிமை ஐம்புலன்களையும் அடக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான மன வலிமை, புலனடக்கம், மன அடக்கம் இல்லாதவன் அப்படியே அவன் வேடம் மட்டும்தான் புனைவான், தவ வேடம், சாமியார் வேடம். அப்படி அந்த தவ வேடம் பூண்டு மக்களிடையே அறநெறிகளை போதிப்பது எதற்கு ஒப்பானது என்றால், அவன் பெற்ற வல்லுருவம், அவன் பெற்றிருக்கின்ற தவ வேடமானது பெற்றம் என்றால் பசுவானது புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. புலியின் தோலை போர்த்து கொண்டு வயலில் மேய்வதற்கு ஒப்பானதாகும். நன்றாக வாழ்வார்கள். மக்களுடைய அறியாமையும் அச்சத்தையும் அவர்கள் பூண்டிருக்கின்ற தவ வேடத்தையும் பயன்படுத்தி மக்களிடம் என்னவெல்லாம் பெற முடியுமோ, மக்களிடமிருந்து என்ன விதமான மாலை, மரியாதை, செல்வம், பொன் பொருள் இப்படி போன்ற அத்தனையும் பெற்று சுகமாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட போலி சாமியார்கள் அந்த காலத்திலும் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள். கூடாத ஒழுக்கம், மக்கள் ஏற்கக்கூடாத ஒழுக்கம் என்ற இந்த பெயரிட்ட அதிகாரத்தில்தான் இதையெல்லாம் சொல்கின்றார். இன்னமும் சொல்கின்றார். அப்படிப்பட்ட போலி சாமியார்களை வேட்டுவர்கள் என்கின்றார். ஈவிரக்கம் இல்லாமல் பறவைகளை பார்த்தால் நமக்கு ஒரு அழகுணர்வு தோன்றும், அன்புணர்வு, ஒரு மென்மையான ஒரு உணர்வெல்லாம் தோன்றும். வேட்டுவனுக்கு அதை எப்படி கொல்லுவது என்ற அந்த எண்ணம் தான் அவற்றை தோன்றும். ஆகவே தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. தவவேடம் பூண்டு அல்லவை செய்தல், நல்லது அல்லாத தீவைகள், கொலை, கொள்ளை, காமம் இப்படி போன்ற பஞ்சமா பாதகங்கள் இவற்றையெல்லாம் செய்கின்ற தவவேடம் பூண்டு செய்கின்ற போலி சாமியார்கள் அப்படியெல்லாம் தீய செயல்களை செய்வது எப்படி என்றால், புதருக்கு பின்னால் மறைந்து வேடன்
வேடனை கண்டால் பறவைகள் அப்படியே தொலைவில் கண்டால் கூட அப்படியே சிறகடித்து சிட்டாக பறந்துவிடும். ஆகவே அந்த பறவைகளுடைய கண்ணுக்கு புலனாகாமல் இருப்பதற்காக புதரில் பின்னால் மறைந்து கொண்டு வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை வேட்டையாடி கொள்வதற்கு சமம். எப்படிப்பட்டது என்றால், இந்த பஞ்சமா பாதகங்களை செய்கின்ற போலி சாமியார்கள் தவவேடம் தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு இந்த தீயவைகளை செய்தல் அது எதற்கு ஒப்பாகும் என்றால், புதரில் பின்னால் மறைந்து கொண்டு வேடர்கள் அந்த பறவைகளை வேட்டையாடி கொல்வதற்கு ஒப்பாகும். இப்படித்தான் உண்மையில் இந்த சாமியார்கள் செய்கின்றார்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிந்திருக்கின்றோம். இது இப்படிப்பட்ட சாமியார்கள் இன்று நேற்று அல்ல, வள்ளுவருடைய காலத்திலேயும் அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் நெஞ்சில் துறவார். நெஞ்சில் உண்மையாகவே அவர்கள் பற்றுக்களை துறந்தவர்கள் அல்ல, புலனடக்கத்தை மேற்கொள்ளவர்கள் அல்ல. ஆனால் துறந்தார்போல் வஞ்சித்து துறந்தவர்களை போன்ற மக்களை எல்லாம் உண்மையாக அல்லாமல் பொய்யாக வஞ்சித்து வாழ்வாரின் அப்படி வாழ்கின்றவர்களுடைய வன்கணார் இல்லை. கொடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இதை விட என்ன சொல்லணும், வள்ளுவருக்கு இந்த போலி சாமியார்களை கண்டால் அவ்வளவு ஒரு ஆத்திரமும் கோபமும் வருகின்றது. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து, அவங்க நெஞ்சில் துறவாதவர்கள் துறவிகள் அல்ல, ஆனால் துறந்தால் போல் துறவிகளைப் போல மக்களை வஞ்சித்து வாழ்பவர்களைப் போல வாழ்வாரின் வன்கணார் இல்லை. அவர்களை போன்ற கொடியவர்கள் இந்த உலகத்திலே நான் கண்டது கிடையாது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் நீங்கள் இப்படிப்பட்ட தவ வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டும், நல்லா மகிழ்ச்சியாக புலனடக்கமெல்லாம் இல்லாமல் புலன்களாலும் இந்த உலக இன்பங்களை துய்த்து மகிழ்ச்சியாக வாழலாம். உங்களுக்கு இந்த தவ வேடம் எல்லாம் தேவையே இல்லாது, மக்களையும் வஞ்சிக்க வேண்டாம், உங்களை ஒரு பொய்யான வாழ்க்கையும் நீங்கள் வாழ வேண்டாம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துணை. இந்த உலகம் எது எல்லாம் தீயது என்று பழிக்கின்றதோ, நல்லவை அல்ல என்று புறந்தழுகின்றதோ, அவற்றையெல்லாம் ஒழித்து விட்டாலே நீங்கள் மழித்தல், தலையை மொட்டடிச்சுக்கிட்டு மழிச்சிட்டு வாழறது, அப்படி நீட்டல், நன்றாக நீளமாக தாடியை வளர்த்துக்கிட்டு, இப்படிப்பட்ட புற வேடங்கள் தவ வாழ்க்கை இல்லாதவர்கள், தவ வேடம் பூண்பவர்கள், இவர்களாம் வேட்டுவர்களை போன்றவர்கள். இவர்களை விட கொடியவர்கள் யாரும் கிடையாது. இப்படியெல்லாம் இவர்கள் உண்மையில் இப்படியான தவ வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை மேற்கொள்ள தேவையே இல்லை என்று வள்ளுவர் இந்த கூடா ஒழுக்கத்து அதிகாரத்தில் இந்த போலி சாமியார்களை பற்றி, அவர்கள் சாமியார்கள் ஆசாமிகளிலிருந்து வேறுபட்டவர்கள், வணங்கத் தகுந்தவர்கள் உண்மைதான். ஆனால் வள்ளுவர் கடிய உரை இப்படியெல்லாம் குரட்பாக்கள் எழுதி வைப்பது யாரை பார்த்து என்றால், போலி சாமியார்களை பற்றி. அவர் காலத்தில் இருந்திருக்கிறார்கள், நேற்று இருந்தார்கள், இன்று இருக்கின்றார்கள், நாளையும் இருப்பார்கள். ஆனால் அவர்களை இனங்கண்டு உண்மையான சாமியார்களா, உண்மையான துறவியர்களா, ஆசைகளை துறந்தவர்களா, துறவார் போல் வஞ்சிப்பவர்களா, அவர் செல்கிற என்றெல்லாம் நாம் இனம் கண்டு அறிந்து அதை ஏற்க தகுந்தவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு, அவர்கள் வேட்டவர்களைப் போல வீசுகின்ற வலையில் அகப்படாமல் நம்மை தற்காத்து கொண்டு வாழ்வது நம்முடைய வாழ்வியின் கடமையாக இருக்கிறது என்பதை தெரிவித்து உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நாளை தொடர்ந்து படிப்போம். நன்றி, வணக்கம்.